அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரவணகுமார், சிஎஸ்கே கரியர் கைடன்ஸ் அகாடமில இருந்து. அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா மெடிக்கல் கோர்சஸ் அப்படின்னா நம்மளுக்கு எம்பிபிஎஸ், பிடிஎஸ், அதுக்கப்புறம் வந்து டாக்டர் கோர்சஸ், ரிலேட்டட் கோர்சஸ் வந்து ஆயுஷ்ல இருக்க பிஏஎம்எஸ், பிஎஸ்எம்எஸ் அதெல்லாம் வரும். அதே மாதிரி பிஒய்என்எஸ் இதெல்லாமே வரும். அதுக்கு அடுத்தது லெவல் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிபிடி, பிஓடி, அதாவது பிசியோதெரபிஸ்ட், ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட் இந்த மாதிரி எல்லாம் வரும். இல்ல சார், அதுக்கு அடுத்த லெவல் அப்படின்னு பாத்தீங்கன்னா அலைடு ஹெல்த் சயின்ஸ் கோர்சஸ் ஆஸ் வெல் அஸ் நர்சிங், தென் ஃபார்மசி. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா மெடிக்கல் வேர்ல்டு அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகேங்களா? நம்மளுக்கு வேலை வாய்ப்புகள் ஆஸ் வெல் அஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட மார்க் ஆஸ் வெல் அஸ் நம்மளோட அஃபோர்டபிலிட்டி இதை பேஸ் பண்ணி நம்ம வந்து கோர்ஸ் சூஸ் பண்றதுக்கு மெடிக்கல் ரிலேட்டட் கோர்சஸ்னா இப்படிதான் இருக்கும். சரிங்களா? எம்பிபிஎஸ், பிடிஎஸ், ஆயுஷ், பிஒன்எஸ், பிபிடி இந்த மாதிரி. ரைட். ஸோ இப்போ நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா அலைடு ஹெல்த் சயின்ஸ் கோர்சஸ் வந்து சூஸ் பண்றாங்க. இதுலதான் இப்ப வந்து பாத்தீங்கன்னா பெரிய சேஞ்ச் வந்து கவர்மெண்ட்ல இருந்து கொண்டு வந்திருக்காங்க. ஆக்சுவலி வந்து இதனோட ப்ராசஸ் லாஸ்ட் இயரே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நிறைய பேருக்கு தெரியுமா தெரியாதுன்னு தெரியாது. ஆக்சுவலி இந்த பிபிடி, பிசியோதெரபிஸ்ட் அண்ட் ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலி லாஸ்ட் இயரே வந்து நீட் எக்ஸாம் எழுதிருந்தா தான் கவுன்சிலிங் அட்டன் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சர்க்குலர் போட்டு நோட்டீஸ் கொடுத்துட்டு தென் அதை வந்து ரிவர்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதே மாதிரி லாஸ்ட் இயர் வந்து இந்த அலைடு ஹெல்த் சயின்ஸ் கோர்சஸ்க்கு அப்படின்னு ஒரு கவுன்சில் ஃபார்ம் பண்ணிருக்காங்க. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கு. இது எல்லாமே எதுக்காக அப்படின்னா இந்த மாதிரி மெடிக்கல் ரிலேட்டட் அலைடு ரிலேட்டட் கோர்சஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்ட்ரீம்லைன் பண்ணி வேர்ல்டு லெவலுக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக. இன்னைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம நர்சிங் முடிச்சவங்களுக்கு வந்து ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கு, ஃபார்மசி முடிச்சவங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கு. பட் அலைடு ஹெல்த் சயின்ஸ் முடிச்சவங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் இல்லை. ஆக்சுவலி மெடிக்கல் ரிலேட்டட் கோர்சஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் எம்பிபிஎஸ், அது எம்எஸ்எம்டி எதா இருக்கட்டும், பிஜி எதா இருந்தாலுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கவுன்சில் இருக்கு. அந்த கவுன்சில் ரிஜிஸ்டர் பண்ணாதான் அவங்க வந்து மெடிக்கல் பிராக்டிஷனரா இருக்க முடியும். ஓகேங்களா? ஸோ வேலை வாய்ப்புகளும் வாங்க முடியும். ஸோ அந்த ரிலேட்டட் இதில் இந்த அலைடு ஹெல்த் சயின்ஸ் அப்படிங்கிறது ஒரு பெரிய வேக்வாமா இருந்தது. ஸோ அதை ஃபில் பண்ணும். ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் போறப்போ நிறைய ஸ்டூடெண்ட் வந்து அதுல வந்து நிறைய ஹேர்டல்ஸ் பேஸ் பண்றாங்க. நிறைய பேரால போக முடியாமையும் போகுது. ஸோ அதுக்காக வந்து இந்த அலைடு ஹெல்த் சயின்ஸ் கவுன்சில் வந்து ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இதெல்லாம் நம்ம ப்ரீவியஸ் நிறைய வீடியோல டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். இப்போ என்ன பண்ணிட்டாங்க சார் அப்படின்னா கவுன்சிலிங் ஆக்சுவலி பிஎஸ்சி நர்சிங்க்கு பிபிடி, பிஓடி, தென் ஃபார்மசி இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் கவுன்சிலிங்ல வரும். ஆஸ் வெல் அஸ் வந்து கவர்மெண்ட் காலேஜஸ்ல இருக்க அலைடு ஹெல்த் சயின்ஸ் கோர்சஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு கவுன்சிலிங்ல வரும். இது வரைக்கும் லாஸ்ட் இயர் வரைக்கும் பாத்தீங்கன்னா அலைடு ஹெல்த் சயின்ஸ் கோர்சஸ் நடத்துற காலேஜஸ் நிறைய இருக்கு தமிழ்நாட்டுல. அவங்க வந்து பாத்தீங்கன்னா பிரைவேட்டா அவங்களே வந்து அட்மிஷன் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ப்ராசஸ் வந்து இந்த வருடம் மாற்றப்பட்டுள்ளது. இதுதாங்க இந்த வீடியோவோட சாராம்சம். ஸோ யாரெல்லாம் வந்து அலைடு ஹெல்த் சயின்ஸ்க்கு ஜாயின் பண்ணிட்டு இருக்கீங்களோ இல்ல ஆல்ரெடி ஜாயின் பண்ணிருக்கீங்களோ ஜாயின் பண்ண காலேஜஸ் அப்ரோச் பண்ணுங்க. ஏன்னா வந்து இதுல இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன், செல்ஃப் பிரான்சிங் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல இருக்க சீட்ஸ்ல 65% ஆஃப் சீட்ஸ் வந்து கவர்மெண்ட் கோட்டாவுக்கு போகுது. 35% வந்து தான் பாத்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டா. ஓகேங்களா? தென் அதுலயே வந்து மைனாரிட்டி கவர்மெண்ட் இது எம்பிபிஎஸ், பிடிஎஸ்ல எப்படி இருக்கோ சேம் ப்ரொசீஜர்ஸ் கொண்டு வந்துட்டாங்க. மைனாரிட்டி கோட்டா அப்படின்னா 50% வந்து கவர்மெண்ட் கோட்டா, 50% வந்து செல்ஃப் பிரான்சிங் கோட்டா அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதனால என்ன சார், நான் தான் ஆல்ரெடி அட்மிட் பண்ணிட்டேன் அப்படின்னா ஸோ அந்த அட்மிஷன் செல்லுமா அப்படின்னா செல்லாது. ஓகேங்களா? நீங்க கவுன்சிலிங் மூலியமா போய் வந்தா மட்டும்தான் வாய்ப்பு இருக்கு. இதனால என்ன இம்பாக்ட் வரும், இது எப்படி நாங்க கவுன்சிலிங் அப்ளை பண்றது அப்படிங்கறத டீடைல்டா இந்த வீடியோல பாத்துடலாங்க. சோ இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு வெப்சைட் புதுசா அட்டெண்ட் பண்றவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வெப்சைட் இருக்கிறதே தெரியாது. ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா இந்த அலைடு ஹெல்த் சயின்ஸ் கோர்சஸ்க்கும் +2 மார்க் பேஸ் பண்ணி தான் இந்த வருடம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கவுன்சிலிங் நடக்குது. +2வோட கட் ஆஃப் பேஸ் பண்ணி தான். அந்த கட் ஆஃப் எப்படி அரைவ் பண்றது என்ன இது அப்படிங்கிற டீடைல்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா அடுத்த வீடியோல பார்க்கலாம். சோ இதே சேம் விண்டோ தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எம்பிபிஎஸ், பிடிஎஸ் எல்லாத்துக்குமே. ஓகேங்களா? இதுலயே தான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கவுன்சிலிங் நடக்கும்.
ஆயுஷ்க்கு தனியா இருக்கு. பட் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் பொறுத்த வரைக்கும் இதுதான். இந்த யூஜி கோர்சஸ்ல வந்து எம்பிபிஎஸ் வருவாங்க. இது பிஎம்சி கோர்சஸ் அப்படிங்கிறது தான் வந்து பாத்தீங்கன்னா அலைடு ஹெல்த் சயின்ஸ். பாருங்க, பேராமெடிக்கல் டிகிரி கோர்சஸ் இருக்கு இல்லையா, நர்சிங் ஃபார் உமன் டிஜிஎன்எம், பேராமெடிக்கல் சர்டிஃபிகேட் டிப்ளமோ, இது ஃபார்ம் டி விட்டுங்க. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா லேட்டரல் என்ட்ரி, ஃபார்ம் டிங்கிறது டாக்டரேட் ஆஃப் ஃபார்மசி. இந்த மூணுமே வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து கவுன்சிலிங்ல வந்திருக்கு. இதுல நிறைய கோர்சஸ் இருக்கு பேராமெடிக்கல் டிகிரி கோர்சஸ் அப்படிங்கிறப்போ. சோ இதுதாங்க நோட்டிபிகேஷன் என்ன வந்திருக்கு அப்படிங்கிறது, ப்ராஸ்பெக்ட் ஃபார் அட்மிஷன் டு அலைட் அண்ட் ஹெல்த் கேர் டிகிரி கோர்சஸ். அலைட் அண்ட் ஹெல்த் கேர் டிகிரி கோர்சஸ்க்கு இது நல்லா பாத்துக்கோங்க. அலைட் அண்ட் ஹெல்த் கேர் யூஜி, ஓகே, அலைட் அண்ட் ஹெல்த் கேர். அடுத்து பாஸ்போர்ட் அட்மிஷன் பேச்சுலர் இன் ஆடியாலஜி, ஸ்பீச் லாங்குவேஜ் பேத்தாலஜி, BASLP அப்படிம்பாங்க. இது வந்து ரொம்ப 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 டிமாண்டட் கோர்ஸ். டிமாண்டட் அப்படின்னா நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்க கோர்ஸ். தென் பேச்சுலர் ஆஃப் ப்ராஸ்தட்டிக்ஸ் அண்ட் ஆர்த்தோட்டிக்ஸ், BPO, இதுக்கு தனியா ஒரு இது வச்சிருக்காங்க. இதுல எல்லாத்துலயுமே பாருங்க, லாஸ்ட் இயர் வரைக்கும் இது இல்ல, இந்த வருஷம் பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ் அண்ட் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ். இங்க பாருங்க, கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ், செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ். தென் பிஃபார்ம் ஃபார்மசி, பிஃபார்முக்கு பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ் அண்ட் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ் 11-26-27 ஃபார் BSc நர்சிங். நிறைய ஸ்டூடெண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா அட்மிஷன் போட்டிருப்பீங்க, கண்டிப்பா பிரைவேட் காலேஜஸ்ல போயிட்டு போட்டிருப்பீங்க. சோ லாஸ்ட் இயரும் இது வந்து கவுன்சிலிங்ல தான் இருந்தது. பட் இதுல வந்து அவங்களே வந்து கவுன்சிலிங்க்கு அப்ளை பண்ணி போட்டுருவாங்க. ஆனா கட் ஆஃப் இந்த வருஷம் எப்படி மாறும் அப்படிங்கிறது தெரியல. கோட்டா சீட்ஸ் இன் செல்ஃப் ஃபைனான்சிங் அண்ட் கவர்மெண்ட் காலேஜ், இதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய காலேஜஸ் வந்து செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ்ல வந்து அவங்க வந்து கவுன்சிலிங்ல பார்ட்டிசிபேட் பண்றோம்ட்டு ஒரு சில கோர்சஸ் கொடுத்துருந்தாங்க லாஸ்ட் இயர். இந்த வருஷம் வந்து கம்பல்சரி பண்ணிட்டாங்க. ஓகேவா? எப்படி சார் அப்ளை பண்ணது? சோ அதை கிளிக் பண்றோம்னா இந்த விண்டோ ஓபன் ஆகும். ஓகே, சோ டிகிரி கோர்சஸ் என்னென்ன இருக்கு, ஆன்லைன் அப்ளிகேஷன் பாருங்க. BSc நர்சிங், பிஃபார்ம் ஃபார்மசி, பேச்சுலர் இன் ஆடியாலஜி ஸ்பீச், BASLP, BPO, BPT, BOT, BSc Cardiopulmonary Perfusion Technology, BSc Cardiac Technology, BSc Critical Care Technology, BSc Neuroelectrophysiology, Bachelor of Medical Radiology and Imaging Technology. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டிமாண்டட் கோர்ஸுங்க. இது டிமாண்டட் கோர்ஸ்ன்னு சொல்லிடுறேன். இதுக்கெல்லாம் வந்து ஹை கட் ஆஃப் போகும், அது எந்த மாற்றமே இல்லை. ஸோ இது ஒரு பயங்கரமான டிமாண்டட் கோர்ஸ். இது வந்து யூஸ்வலி வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் ஈக்குவல் டு டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால வந்து ஏன்னா இது வந்து 4+1 இயர், இதுவும் 4+1 இயர், இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா 3+1 இயர். ஓகேங்களா? இது பல்மனரி பர்ஃபியூஷன் டெக்னாலஜி எல்லாம் சீட்ஸ் ரொம்ப கம்மி. இதெல்லாம் ரொம்ப கார்டியாக் டெக்னாலஜி ரொம்ப டிமாண்டடு. BMRIT, மெடிக்கல் ரேடியாலஜி இமேஜிங் டெக்னாலஜி ரொம்ப demanded course actually. Then anesthesia and operation, இது ரொம்ப ரொம்ப demanded. நிறைய காலேஜஸ்ல வந்து இப்ப பிரைவேட் காலேஜஸ்ல சீட்ஸ் இல்ல, ஃபில் ஆயிடுச்சு. ஓகே, எமர்ஜென்சி இது எல்லாமே ஓகே, எல்லாத்துக்குமே வேலை வாய்ப்புகள் இருக்கு. ஆனா வந்து நான் ரொம்ப டிமாண்டட் கோர்சஸ் வந்து இதுல அப்படியே சொல்லியிருக்கேன். சோ இது எல்லாமே அலைட் ஹெல்த் சயின்ஸ் கோர்சஸ். ஓகேங்களா? இதுக்கு நீங்க அப்ளை பண்ணணும்னா ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் இதுலதான் நீங்க கிளிக் பண்ணி போற மாதிரி இருக்கும். இதனோட டெமோ வீடியோஸ் நம்ம போடலாம். ஃபார்ம் டி 6 இயர்ஸ் டாக்டர் ஆஃப் ஃபார்மசிக்கு இங்கே கொடுத்துட்டாங்க. டிப்ளமோ இன் நர்சிங் கோர்சஸ்க்கு இங்கே கொடுத்துருக்காங்க. இது DGNM அப்படிம்பாங்க. ஓகே, அதாவது இங்க கன்ஃபியூஷன் வரலாம். BSc நர்சிங், இது DGNM, டிப்ளமோ இன் ஜெனரல் நர்சிங் மிட்வைஃபரி அப்படிம்பாங்க. தென் டிப்ளமோ இன் ஃபார்மசி, டிஃபார்ம், இது வந்து 2 இயர்ஸ் கோர்ஸ், இது வந்து 3 இயர்ஸ் கோர்ஸ். ஓகேங்களா? இது 6 இயர்ஸ். ஓகே, இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அந்த இது தவிர இது எல்லாமே 4+1. BPT, BOT தவிர இது எல்லாமே 4+. பட் இதுல இன்னும் நம்மளுக்கு தெரியாத விஷயங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தெரியல அப்படிங்கிறத விட ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியா நீங்க அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். புரியுதுங்களா?
சப்போஸ் நீங்க இதுல இருக்க இதுல வந்து சார் நான் வந்து டிப்ளமோ டிஜிஎன்எம்க்கும் போறேன், டிப்ளமோ ஃபார்மசிக்கும் போறேன் சார், அலைடு ஹெல்த் சயின்ஸ் கிடைச்சாலும் பரவாயில்ல, இன்னொரு மார்க் வந்து பார்டர்ல இருக்கு, கம்மியா இருக்கு, எனக்கு எதுல கிடைக்கும்னு தெரியல அப்படின்னா தனித்தனி அப்ளிகேஷன்ஸ் போற மாதிரி இருக்கும். அப்ளிகேஷன் காஸ்ட் ₹500, கவுன்சிலிங்க்கு அரௌண்ட் 250 to 300 சார்ஜ் பண்றாங்க, அதுக்கு நம்ம பே பண்ற மாதிரி இருக்கும். பிளஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதாவது இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு SC ST இவங்களுக்கு எல்லாம் 2,50,000 கீழே சேலரி இருந்துச்சு அப்படின்னா, இன்கம் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு எல்லாம் வந்து இந்த அப்ளிகேஷன் காஸ்ட் இது எல்லாமே வந்து தமிழ்நாடு கவர்மெண்டோட நோட்டிபிகேஷன் படி அதெல்லாமே தள்ளுபடி பண்றாங்க. ரைட். சோ இதெல்லாமே நம்ம அடுத்த வீடியோல வந்து டீடைலா பார்க்கலாம். சோ இந்த வீடியோல நான் வந்து சொல்லணும்னு நினைச்சது வந்து பாராமெடிக்கல் அப்படிங்கிற இப்போ நியூ நேம்ல அலைடு ஹெல்த் சயின்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற கோர்சஸ்க்கு நீங்க அப்ளை பண்ணும். ஏன்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா நீட் எக்ஸாமினேஷன் முடிஞ்சது, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா என்னத்துக்கு வந்து உங்களோட மார்க் வந்து எவாலுவேட் பண்ணிருப்பீங்க, என்ன மார்க் வரும், இந்த மார்க்குக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு சீட் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற ஒரு அப்ராக்சிமேட் ஐடியாவுக்கு வந்துருப்பீங்க. சோ இவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா அடுத்த ஆப்ஷன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் சயின்ஸ் குரூப் எடுத்திருந்தீங்க அப்படின்னா நான் வந்து மெடிக்கல் ரிலேட்டட்ல தான் போகணும்னா அலைடு ஹெல்த் சயின்ஸ் கோர்சஸ் தான் மெயின். நிறைய பேர் அட்மிஷன் போட்டவங்களே வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப நீட் எக்ஸாம் எழுதிட்டு அந்த குழப்பத்துல இருப்பீங்க. நீங்க சப்போஸ் அலைடு ஹெல்த் சயின்ஸ் கோர்சஸ் இல்ல இந்த டிஃபார்ம் டிஜிஎன்எம் இந்த மாதிரி கோர்சஸ்ல ஜாயின் பண்ணும், பிஎஸ்சி நர்சிங்ல இந்த எல்லாமே ஜாயின் பண்ணும் அப்படின்னா மெடிக்கல் செலக்ஷன் டிஎன் மெடிக்கல் செலக்ஷன்ல போயிட்டு நீங்க அப்ளை பண்ணணும். இதுக்குண்டான டேட் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப கம்மியா இருக்கு. சோ நேத்து அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆனது 21 ஜூலை ஸ்டார்ட் ஆகி டு 3rd சாரி இது ஜூன் 21 ஜூன் ஸ்டார்ட் ஆகி 3rd ஜூலையோட முடியுது. ஓகேங்களா? சோ அதுக்குள்ளார அப்ளை பண்ணும். நாட் மோர் தென் 12 days தான் இருக்கு, அதுக்குள்ள அப்ளை பண்ணணும். ஸோ அதுக்கெல்லாம் பார்த்துக்கோங்க. எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்களான்னா வாய்ப்புகள் இருக்கு, ஆனா வந்து அதையே நம்பிட்டு இருக்காதீங்க. ஓகேவா? அடுத்த வீடியோல நம்ம இன்னும் டெமோ எப்படி அப்ளை பண்றது அதை பத்தி எல்லாமே வந்து டீடைலா பார்க்கலாம். ஓகேங்களா? சப்போஸ் நீங்க பாக்குறவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இல்லைன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்ல யாராச்சும் அலைட் ஹெல்த் சயின்ஸ் கோர்ஸ் ஜாயின் பண்ணிட்டு இருக்காங்க, இல்ல நீட் மார்க் குறையும் அப்படின்ட்டு இருக்காங்க, அவங்களுக்கு வந்து நம்ம வேற எந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணலாம் அப்படிங்கிறது பாக்குறாங்கன்னா இதுல இன்னொரு முக்கியமான அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா கவுன்சிலிங் போறப்போ ஃபீஸ் வந்து கவர்மெண்டே பிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க. அதையும் அடுத்த வீடியோல பார்க்கலாம். ஸோ ஃபீஸ் கொஞ்சம் குறையும். இது வந்து பாத்தீங்கன்னா டாக்டர் எம்ஜிஆர் தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி கீழே வர காலேஜஸ்க்கு மட்டும்தான் பொருந்தும். டீம்டு யூனிவர்சிட்டிஸ் கீழே வர காலேஜஸ்க்கு இந்த கவுன்சிலிங் பொருந்தாது, அதையும் பார்த்துக்கோங்க. யாரெல்லாம் வந்து டீம்டு யூனிவர்சிட்டி கீழே போட்டிருக்கீங்க அப்படின்னா நீங்க அந்த காலேஜஸ் அப்ரோச் பண்ணலாம். அது ஆல் இந்தியா கோட்டாவில் இந்த வருஷமே கொண்டு வராங்களா இல்லையா அப்படிங்கிறது இன்னும் டீடைல்ஸ் வெளியே வரல, வந்தா நம்ம அடுத்த வீடியோல போடலாம். ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் யாராச்சும் வந்து இந்த மாதிரி கோர்சஸ் ட்ரை பண்றாங்க அப்படின்னா யாராச்சும் சீட் வாங்கி தரேன் அப்படின்ட்டு புரோக்கர்ஸ், ஏன்னா இந்த கோர்சஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த இதுலதான் வந்து பாத்தீங்கன்னா நிறைய அட்மிஷன்ஸ் நடக்குது. சோ அத வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. இந்த டைம் வந்து பாத்தீங்கன்னா கவுன்சிலிங் மூலியமா தான் சீட்ஸ் ஃபில் ஆகுது. பட் மேனேஜ்மெண்ட் கோட்டா பத்தி இது வரைக்கும் ஃபுல் டீடைல்ஸ் வரல. மேனேஜ்மெண்ட் கோட்டா பத்தி டீடைல்ஸ் வருது அப்படின்னா நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். ஓகேங்களா? இந்த வீடியோ கண்டிப்பா பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண மாதிரி, அப்பதான் நிறைய பேருக்கு இது ரீச் ஆகும். சோ நம்மளோட சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருப்பாங்க. ஆல் தி பெஸ்ட் மிஸ்டர். தேங்க்யூ வெரி மச்.